நீங்க கேட்கலாம், இது குழப்பமான உலகமாச்சே, இது பாவம் நிறைந்த உலகமாச்சே, தந்திரமும் மந்திரமும் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேனே, நான் எப்படி பிழைத்து சாதிக்க முடியும்? நீங்கள் பிழைத்து சாதிக்க உதவி செய்யவே துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் எப்படி நம் வாழ்க்கையில அன்றாடம் உதவி செய்கிறார்? எப்படி நாம் ஆவியினால் நடத்தப்பட்டு அவருடைய உதவியை பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்திக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 ஏற்பாடுகள் குறிக்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். குமாரனாகிய தேவன் தூதனானவராக செயல்பட்டார். பரிசுத்த ஆவியானவரும் இடைப்பட்டு அவர்களை வழிநடத்தினார். ஆனால் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு வந்து நமக்காக முன்மாதிரியை வைத்து தம்முடைய வாழ்க்கையினால், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலினால் நமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்த பிறகு இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும்படிக்கு நம்மை அழைக்கிறார். நீங்கள் இயேசுவை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவரால் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்ய வேண்டும். அவைதான் இயேசு சொன்னார், நான் சொன்னவைகளை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறார். அன்பர்களே, ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும்? You are called to walk in the Spirit of God, led by God, governed by God, controlled by God. ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு, ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு, ஆவியானவரால் நாம் நடத்தப்படும்படி புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு போதித்து நாம் செய்ய வேண்டியதை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். வேதாகமத்திலே வெளிப்பாடுகளை பெற்று பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்பாடுகளினால் வெற்றி உண்டாகும். வெளிப்பாடுகளினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தரிசனங்களினால், வெளிப்பாடுகளினால் நீங்கள் ஜெயம் பெற முடியும். நீங்க கேட்கலாம், இது குழப்பமான உலகமாச்சே, இது பாவம் நிறைந்த உலகமாச்சே, தந்திரமும் மந்திரமும் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேனே, நான் எப்படி பிழைத்து சாதிக்க முடியும்? நீங்கள் பிழைத்து சாதிக்க உதவி செய்யவே துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் எப்படி நம் வாழ்க்கையில அன்றாடம் உதவி செய்கிறார்? எப்படி நாம் ஆவியினால் நடத்தப்பட்டு அவருடைய உதவியை பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். தேவன் அவர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அங்கு சென்றார். 40 நாட்கள் அவர் உணவு அருந்தாமல் அவர் உபவாசம் இருந்தார். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாளைக்கு அப்புறம் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசானவன் அவருக்கு முன்பாக தோன்றி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். இயேசு அந்த மிகுந்த பசியான நேரத்தில் பிசாசு சொல்ற நல்ல ஐடியாவை செய்யணும்னு நினைச்சாரா? இல்லை. பிசாசே, நீ சொல்லிதான் நான் தேவகுமாரன் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, கல்லை அப்பமாக மாற்றிதான் நான் தேவனுடைய குமாரன் என்று ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை என்று சொல்லி பிசாசை பார்த்து அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பிசாசை விரட்டுகிறார். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் எழுதப்பட்ட தேவ வார்த்தையை அவர் பிசாசை நோக்கி கூறுகிறார். வேதாகமம் எழுதப்பட்ட வார்த்தையை லோகோஸ் என்று சொல்லுகிறது.
அந்த சமயத்தில், அந்த சூழ்நிலையில் இயேசு பயன்படுத்திய அந்த வார்த்தையை வேதாகமம் இன்னொரு கிரேக்க பதத்தால் சொல்லுகிறது, ரேமா என்று சொல்லுகிறது. லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்றால் குறிப்பிட்ட சமயத்தில் குறிப்பிட்ட நபருக்காக குறிப்பிட்டு சொல்லப்படுகிற தேவ வார்த்தை. வெளிப்பாடுகள் என்பது குறிப்பிட்ட சமயத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் முடிவுகளை எடுக்க உங்களுக்கு குறிப்பிட்ட வார்த்தையாக வருகிறது தான் ரேமா. நீங்கள் ரேமா வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க கேட்கலாம், வெளிப்பாடுகள்லாம் என்னால் பெற முடியாது சார். வெளிப்பாடுகளை நீங்கள் பெறாவிட்டால் தவறான வழிகளில் நீங்கள் நடக்கக்கூடும். வெளிப்பாடுகளை பெறாவிட்டால் நீங்கள் முழுமையான வெற்றியை பார்க்க முடியாது. உங்க மேல இருக்கிற முழுமையான பொட்டென்ஷியல் வெளியே வரணுமா? உங்க மேல உள்ள முழுமையான அழைப்பின் அதிகபட்ச வெளிப்பாடு, அதிகபட்ச வெற்றி உண்டாக வேண்டுமா? வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை பேசி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசு சொல்லுகிறார், கடவுளின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஆகவேதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசம் கேட்பதினால் வரும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடை உங்கள் உள்ளத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்குள் கிரகிக்க முடியாத விசுவாசத்தின் சக்தி செயல்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள் விசுவாசத்தின் சக்தியை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கி உங்களை வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் வெளிப்பாடுகள் மிகுந்த அவசியம். வெளிப்பாடு ஏன் அவசியம்னா, அது உங்களுக்கு விசுவாசம் என்கின்ற ஒரு உந்து சக்தியை வல்லமையாய் உங்களுக்குள் உருவாக்குகிறது. வெளிப்பாடுகளை பெறும்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா. வெளிப்பாடு வேணும். நீங்க கேட்கலாம், அந்த வெளிப்பாடை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? பரிசுத்த ஆவியானவரே அதை உங்கள் உள்ளத்திற்குள் தருவார். இந்த லோகோஸ் என்ற எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது, இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதை நீங்கள் அன்றாடம் உங்கள் மனதிலே செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது, எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற வார்த்தையாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. சாக்கு மூட்டையில அரிசி இருக்கிற வரைக்கும் அதுக்கு நம் பசியை தீர்க்கிற ஆற்றல் உண்டு. ஆனால் அதே அரிசி நமக்கு உணவு அருந்தக்கூடிய சாப்பாடாக எப்பொழுது மாறுகிறது என்றால், அது வேக வைக்கப்பட்ட பிறகு. அல்லேலூயா. அரிசியை வேக வைத்து நாம் அருந்துவதற்கு ஏற்றதைப் போல மாற்றுவது பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆவியானவர் அதை செய்கிறார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க. வெளிப்பாடுகளை பெறும்பொழுது வெற்றி அடைவீர்கள். டாக்டர் பால் யாங்கிச்சோ இதை அழகாக தன்னுடைய பிரசங்கங்களிலே குறிப்பிடுகிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அநேக முறை உங்களுக்கு எதிராக மக்கள் வஞ்சகங்களை, தந்திரங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். நீங்களும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் குழம்பிக்கொண்டே இருக்கலாம். முடிவெடுக்க உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை சரியாய் வெளிப்படுத்தும் பொழுது சரியான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். யாக்கோபு, லாபான் என்கிறவர்களை குறித்து ஆதியாகம புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய தகப்பனாகி ஈசாக்கிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு உயிருக்கு பயந்து ஓடி லாபானன் என்ற அவனுடைய தாய் மாமனிடத்திலே வந்து சேர்கிறான். லாபானிடத்திலே அவன் வேலை செய்கிறான். லாபானின் மகள்கள் 2 பேரை அவன் திருமணம் செய்து கொள்கிறான். பாருங்கள், அவன் வாழ்க்கையிலே நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. லாபானுக்காக பல வருஷங்கள் அவன் வேலை செய்கிறான்.
அவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அன்பானவர்களே, லாபான் என்ன செய்கிறான் என்றால் யாக்கோபை ஏமாற்ற நினைக்கிறான். ஒரு கட்டத்தில் யாக்கோபு லாபானிடத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தன் குடும்பத்தோடு தீர்மானித்த பொழுது யாக்கோபு வெளியே வரக்கூடாது என்று லாபான் நினைத்து அவனை ஏமாற்ற மனதிலே முயற்சி பண்ணுகிறான். யாக்கோபு இதை அறிந்து விடுகிறான். ஆதியாகமம் 31:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியும் உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபொழுது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபொழுது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்துப் பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். லாபான் வந்து சொல்லுகிறான் யாக்கோபிடத்தில், நீ என்கிட்ட புறப்பட ஆரம்பிச்சிட்ட, என்னை விட்டு வெளியே போகிறாய். ஆனால் இனிமேல் நீ சம்பாதிக்கிறதை உனக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று லாபான் தந்திரமாக திட்டமிடுகிறான். பலவீனமான ஆடுகள் வரும்பொழுது அதை யாக்கோபு தலையில கட்டிட்டு பலமான ஆடுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் நினைக்கிறான். அப்போ யாக்கோபிற்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகள் பொலியும் காலத்திலே பலமுள்ள கடாக்கள் பொலியும் பொழுது அந்த கடாக்களுக்கு முன்பாக மரக்கிளைகளை வெட்டி அவைகள் புள்ளிகள் வரிகள் அல்லது கலப்புமுள்ளவைகளை நீ போடும் பொழுது சரியான பலமுள்ள குட்டிகள் உண்டாகும் என்று ஒரு வெளிப்பாடை அவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு நாள் லாபான் வந்து சொல்றான், உனக்கு இன்னையிலிருந்து உன்னுடைய குட்டிகள் எல்லாம் புள்ளி உள்ளவைகள் அப்படின்னு சொல்றான். ஆடு குட்டியை புள்ளி புள்ளியா போடுற குட்டி உனக்கு சொந்தன்றார். அப்போ இவன் என்ன செய்கிறான், அந்த மரக்கிளைகளை புள்ளி புள்ளியாக வைக்கிறான். ஆடுகள் கடாக்கள் பொலியும் பொழுது அந்த புள்ளிகளை பார்த்து கொண்டு பொலியும் பொழுது குட்டிகள் புள்ளியுள்ளவைகளாக பிறக்கிறது. அடுத்த முறை இவன் பார்க்கிறான், யாக்கோபிற்கு புள்ளியுள்ள குட்டிகள் பலமுள்ளவைகளாய் வந்து கொண்டே இருக்கிறது, யாக்கோபு பெறுகிறான் என்று கண்டபொழுது லாபான் சொல்லுகிறான், இனிமேல் புள்ளியுள்ள குட்டிகள் உனக்கு கிடையாது, உனக்கு வரியுள்ள குட்டிகள் என்று சொல்லுகிறான். உடனே யாக்கோபு என்ன செய்கிறார், அந்த மரக்கிளைகளில் வரிகளை செதுக்கி அந்த தண்ணீரிலே போடுகிறார். பலமுள்ள ஆடுகள் பொலியும் பொழுது வரியுள்ள வரிகளை பார்த்து கடாக்கள் பலமுள்ள வரியுள்ள குட்டிகளை போடுகிறது. அப்பொழுது அடுத்ததாக திரும்பவும் லாபான் அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறான். கலப்பு நிறமுள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று சொல்லுகிறான். புள்ளியும் இருக்கணும், வரியும் இருக்கணும், கலந்த மாதிரி குட்டிகள்லாம் உன்னுடைய சம்பளம்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் புள்ளின்னு சொல்றாரு, அப்புறம் வரிங்கிறாரு, அப்புறம் புள்ளியும் வரிங்கிறாரு. இப்படி இப்படியாக மாற்றி மாற்றி லாபான் யாக்கோபின் சம்பளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி பலமுள்ள கடாக்கள் பொலியும் பொழுது பலமுள்ள குட்டிகளை எந்த வகையில் அவன் சொல்லுகிறானோ அவைகளை பெற்றெடுக்க அவன் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். உங்க பிசினஸ்ல நீங்க செழிக்கணுமா, ஒரு வெளிப்பாடு வேண்டும். உங்க ஊழியத்தில் நீங்க செழிக்கணுமா, ஒரு வெளிப்பாடு வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க செழிக்கணுமா, வெளிப்பாடு வேண்டும். வெளிப்பாடு இல்லாத வாழ்க்கை வெற்றிடமுள்ள வாழ்க்கை. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க. லாபான் எவ்வளவோ முயற்சி பண்ணி யாக்கோபை ஏமாற்ற பார்த்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடினால் அவன் வாழ்க்கை வெற்றியாய் மாறினது.
அல்லேலூயா. உங்களை யார் வேணா ஏமாத்த பார்க்கலாம். நீங்க தோற்று போக முடியாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கும். அவருடைய வெளிப்பாடு உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். நீங்க வெற்றியாய் வாழ முடியும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆம் அன்பானவர்களே, யாக்கோபு வெற்றி பெற்றான். சம்பளத்தை மாற்றினாலும் அந்த தந்திரத்தை அவன் முறியடித்தான். வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சிமியோன் என்ற நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறைமைப்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். சிமியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்பட்ட மனுஷன். நீங்கள் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு வெளிப்பாடுகள் உண்டாகும். உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. சிமியோன் ஆவியினால் வெளிப்பாடு பெற்றிருந்தான். கர்த்தராகிய கிறிஸ்துவை உன் கைகளில் ஏந்தும் முன்பாக நீ மரிக்க மாட்டா என்று வெளிப்பாடு பெற்றிருந்தான். பாருங்கள், அந்த ஆலயத்திற்குள் இயேசுவை கொண்டு வருகிறார்கள். இவன் சரியாய் அந்த ஆலயத்திற்குள் நுழைகிறான். அந்த குழந்தைதான் கர்த்தராகிய கிறிஸ்து என்று ஆவியின் ஏவுதலினால் அறிந்து கொள்கிறான். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் வெளிப்பாடுகளை பெறுவீர்கள். சரியான காரியங்களை சரியான திட்டமிடுதலோடு ஜெயித்து செய்து முடிப்பீர்கள். அல்லேலூயா. சரியான காரியங்களை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். வெளிப்பாடின் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை. என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். வெளிப்பாடுகள் அப்படியே சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தானா வரும்ட்டு. உண்மைதான், சில நேரத்தில் வருவதுண்டு. ஆனால் அன்பானவர்களே, நாம் ரெகுலராக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க பழக வேண்டும். நாம் வசனத்தை வாசித்து அவரிடத்திலே காத்துக்கொண்டே இருக்கும் பொழுது வெளிப்பாடுகள் அருவி போல வரும். உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெறும். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். தோல்விகளை ஜெயமா மாற்றுவீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற தந்திர சக்திகளை மந்திர சக்திகளை முறியடிப்பீங்க. பிசாசின் வல்லமைகளை நீங்க அழித்து ஜெயம் பெறுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்ய போறார். லாபான் மாத்தி மாத்தி பார்த்தான் சம்பளத்தை. யாக்கோபு ஜெயித்தார். உங்களையும் ஜனங்கள் ஏமாற்றலாம். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வெளிப்படும் பொழுது யாரும் உங்கள் ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. தேவ சமூகத்தில் காத்திருங்கள். வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி பெற்று வாழ்க்கையை அனுபவியுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வெளிப்பாடுகளை பெற்று வாழ எங்களுக்கு உதவி செய். வெளிப்பாடுகளினால் எங்களை நிரப்பும். உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை வழி நடத்தும். குறை குற்றங்களை மன்னியும். கிருபையினால் நிரப்பும். எல்லா பொல்லாத மந்திர சக்திகள், தந்திரத்தின் சக்திகள், பிசாசின் வல்லமைகள் விலகி ஓடட்டும். யார் யாரெல்லாம் தங்க பிசினஸ்ல தோல்வியடைந்து, தங்களுடைய வேலையில தோல்வியடைந்து வெற்றி இல்லையே என்று கலங்குகிறார்களோ, ஒவ்வொருவரையும் தொடும். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதி. ஒவ்வொருவர் மேலும் இறங்கும் அப்பா. ஒவ்வொருவரையும் குணமாக்கும். உம்முடைய கிருபை அப்படி செய்வதற்காக நன்றி, கொடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, வெளிப்பாடின் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை. குழப்பமடையாதீங்க. எந்த காரியத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று கலங்காதீங்க. அவருடைய சத்தத்தை கேளுங்க. அவருடைய சித்தத்தை சரியாய் செய்யுங்க. வெளிப்பாடுகளினால் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ
தயவாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாம் எல்லாரும் இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியினால் நடப்பதே ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுடைய கடமையும் அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு தாரக மந்திரமுமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியில் நடங்கள், வெளிப்பாடுகளை பெறுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். God bless you. Amen.